வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நம்ம டீச்சர்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாளையங்கோட்டையில இருக்கிற கிறிஸ்துராஜா மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இதுக்கு நேர்முக தேர்வு 3ஆம் தேதி நடக்குது. உங்களுக்கு டீச்சிங் ஜாப்ல ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா நீங்க இந்த நேர்முக தேர்வ போய் அட்டெண்ட் பண்ணுங்க. தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் கற்பிக்கிறதுக்காக டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்றாங்க. 6th to 12th. ஸோ 1 to 5 எல்லாம் இல்ல. ஒன்லி 6 to 12த்துக்கு மட்டும் தான். இதில பிடி அசிஸ்டன்ட்ல தமிழ்ல 3 வேக்கன்சி இருக்கு. இங்கிலீஷ்ல 3 வேக்கன்சி, மேத்ஸ்ல 3 வேக்கன்சி, சயன்ஸ்ல 3, சோசியல் சயன்ஸ்ல 3. பிஜி அசிஸ்டன்ட்ல தமிழ்ல 2, இங்கிலீஷ்ல 2, மேத்ஸ்ல 2, பிசிக்ஸ்ல 2, கெமிஸ்ட்ரில 2, எக்கனாமிக்ஸ்ல 2 வேக்கன்சி இருக்கு. காமர்ஸ்ல 4 வேக்கன்சி, ஹிஸ்ட்ரில 1 வேக்கன்சி, பயாலஜில 1 வேக்கன்சி, பாட்னில 1 வேக்கன்சி, ஜூவாலஜில 1 வேக்கன்சி, பிஇடில 2 வேக்கன்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயன்ஸ்லயும் 3 வேக்கன்சி இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க பிஏ, பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா எம்ஏ, எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா பிகாம் அண்ட் பிஎட் முடிச்சிருக்கலாம். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ எடுத்துட்டு போகணும். டீச்சிங் ஜாப்ல ஒர்க் பண்ண விருப்பமா இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. டீச்சர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.